ஸோ ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கேட்காதவங்க இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன ஆடியோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முடிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே மெயில் சென்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அப்படி யாருக்கு மெயில் சென்ட் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகி இருக்குது அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நீங்கள் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10,000 அப்ளிகேஷனில் ஒரு 500 பீப்புள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி 500 or 1000 பீப்புள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது யாரான்றது பார்க்கலாம். ஸோ எனக்கு இன்ன வரைக்கும் ரிசீவ் ஆகலை. ஸோ என்னோடய டீம் மெம்பர்ஸுக்கும் ரிசீவ் ஆகலை. மேபி உங்களுக்கு ரிசீவ் ஆகியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நான் டெலிகிராமுக்குள்ளே போகிறேன். ஸோ டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டீஸ் போர்டில் நம்ம கம்பல்சரி எல்லோரும் ஜாயின் ஆகணும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நோட்டீஸ் போர்டு வழியாக தான் வரப்போகுது. அதில் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்ட்ரோடியூசர் நீங்கள் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஆடியோ போட்டிருக்காரு கேளுங்கன்னு மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் என்ன விஷயம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகும். ஐயோ மீண்டும் மீண்டுமா இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஐடி ஒன்று சஸ்பெண்ட் ஆகலான்னு பார்க்குறீங்களா? ஸோ கண்டிப்பாக நடக்கும் இனிமேல் வரக்கூடிய இது. அண்ட் தென் முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரக்கூடிய வீக்கில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவர் டியூஸ்டே சொல்லியிருக்காரு. பட் டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. பட் இந்த வீக் எதிர்பார்க்கலாம். பேமெண்ட்டு இந்த மந்த்து செகண்ட் வீக்குள்ளே எல்லாம் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நோட்டீஸ் போர்டில் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இதில் 2,35,000 பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இதில் லிமிட் அவ்வளோதான் நினைக்கிறேன். மேபி இந்த எஸ்பிஓவில் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ரிலீவ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இருந்தால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துட்டேன், எனக்கு எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகிடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீவாய்க்கலாம். பட் எனக்கு பேமெண்ட் வரலையே, நான் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மெயிலுக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம், விச் மீன்ஸ் நீங்கள் ரீஃபண்ட் ஆகுறீங்க இல்லையா? ஸோ ரீஃபண்ட் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் ரிலீவ் ஆகிறதுக்கான ஃபார்ம் ஒன்று வரும். டெய்லி செக் பண்ணிகிட்டே இருங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லிட்டு எஸ்பிஓன்னு சம்திங் மென்ஷன் பண்ணியே வரும். அதில் வர அக்ரிமெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் மறுபடியும் எஸ்பிஓக்கு மெயில் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் உடனே போடுவாங்க. ஸோ சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த எஸ்பிஓ நோட்டீஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ, தென் எஸ்பிஓ மீடியா அஃபிஷியல், இந்த 3 குரூப்பில் இருந்தும் நீங்கள் சீக்கிரம் ரிலீவ் ஆகுங்க. நீங்கள் ஜாயின் இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் என்ன ரீஃபண்ட் கேட்டிங்களா, நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியாது. உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆனதான். நீங்கள் போயிட்டு கூட நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட டவுன்லைனில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீஃபண்ட் கொடுத்ததுனால அவங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாமா யார் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் லைவாக காமிக்கிறேன். ஓகே, லாகின் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்ட் அதுக்கு இருக்குல்ல, எஸ் இங்கே இருக்கு இல்லையா, டவுன்லைன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கீழே இருக்க டவுன்லைன்ஸ் எத்தனை பேருன்றதை ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு லோட் ஆகிடுச்சு. எனக்கு கீழே எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியே ரைட் சைட் மூவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி, தென் பிளான் அண்ட் தென் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பிளாக்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே சஸ்பெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஆக்டிவ்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3க்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக். சரிங்களா? ஸோ பிளாக்டு அப்படின்னா எஸ்பிஓ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலை. ஸோ எஸ்பிஓ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணதுனால அவங்களோட ஐடி பிளாக் ஆகிடுச்சு. இது மறுபடியும் அன்பிளாக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து இம்பாசிபிள் தான், ரொம்ப டைம் எடுக்கும். ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே ரிசால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களால் வித்ரா கொடுக்க முடியாது. ஏன்னா ஐடி பிளாக் ஆனதுனால உள்ளார லாகின் ஆகாது. ஓகே, இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் யார் ஐடி எல்லாமே ஆக்டிவில் இருக்கோ ஸோ அவங்களால லாகின் பண்ண முடியும், தென் வித்ரா கொடுக்க முடியும், அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண முடியும், தென் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண முடியும். எவ்ரிதிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் யார் ஐடியில் ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வித்ரா கூட கொடுக்கறதுக்கான சான்ஸ் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒன்றும் பேமெண்ட் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்டட். ஸோ இதுதாங்க முக்கியமான கேஸ். ஸோ சஸ்பெண்ட் ஆனவங்க ஐடி எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது.
அவங்க ரீஃபண்டுக்கு தான் அந்த பொசிஷனுக்கு தான் அவங்க தள்ளப்பட்டு இருப்பாங்க. ஸோ யார் யார் ஐடியில் சஸ்பெண்ட் ஆகிருக்கோ அவங்களுக்குலாம் ரீஃபண்டு, அவங்களால லாகின் பண்ண முடியாது சரிங்களா, போர்ட்டலில் லாகின் பண்ண முடியாது, எல்லாமே ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் 0 பண்ணி விட்ருவாங்க சரிங்களா. டேக்ஸ் போக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இங்கே 2 3 அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படின்னா, எந்த ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ண இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் உள்ளார போனால் ஏதாச்சும் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸோ 3 இருக்கா, இங்கே 3 இருக்குது, தென் வெயிட். ஸோ ஓகே கிட்டத்தட்ட 3 பேர் ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு. சஸ்பெண்ட் வந்து 2 ஆயிருக்கு. 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1 2 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களெல்லாம் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அதனால் எஸ்பிஓவை வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வித்ரா வரும், கூடிய சீக்கிரம் வரும். கண்டிப்பாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பிடிஓ ஆஃபீஸ் செலெக்ஷனுக்கு உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் அவுட் சக்தி. பாய் அண்ட்